நம்ம சொல்லியாச்சுங்க சார். துலா ராசிக்காரங்களுக்கு வந்து நம்ம சொல்லலாங்க சார். துலாம் ராசிக்காரர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க. மிதுனம் இப்பதான் சொல்லி கொடுத்தாங்க சுதா மேடம், டாக்டர் மேடம் இப்பதான் சொல்லி முடிச்சாங்க. கொஞ்சம் வீடியோ ஃப்ரண்ட்ல போய் பாருங்க. இப்ப அடுத்து வந்து துலாம் ராசி. இப்போ குறிப்பா துலா ராசிக்காரங்க வெண்ணெயில தீபம் போடலாங்க சார். வெண்ணெய் அவங்க வந்து நெய்யில தானே நம்ம தீபம் போட சொல்லுவோம். நம்ம ரிஷபராசி பொதுவா நிறைய பேர் நெய்யில தீபம் போட்டா ரொம்ப நல்லது. நெய்யில தீபம் போட்டாங்கன்னா பணம் வரும், அந்த வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும், அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா துலா ராசிக்காரங்க வெண்ணெய் பட்டர் வாங்கி அதை கொஞ்சம் மெல்டாக்க முடிஞ்சா மெல்டாக்குனா அது நெய்யா மாறிடும். அப்படியே வச்சு கூட நம்ம பஞ்சு திரியை போட்டு நம்ம வந்து ஒரு வீட்டில் வந்து வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்கு வெண்ணெய் போட்டு ஏற்றுனா கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் ஒரு மாறுதல் தெரியும். அதே மாதிரி அபிஷேகத்துக்கு தயிர் வாங்கி கொடுக்கலாம். அவங்க தயிர் வந்து இப்போ எல்லாரும் ஒரு அபிஷேகத்துக்கு போகிறோன்னா பன்னீர், பால், தேன் அந்த மாதிரி வாங்கிட்டு போகிறாங்கன்னா இவங்க வந்து ஒரு தயிர் பாக்கெட்டை வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு வந்து அவங்க கர்ம வினை ஒழியும். தயிர் பாக்கெட் வாங்கி தரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெள்ளிக்கிழமை தோறும் பசுமாட்டோட கோமியம் வீட்டில் வந்து தெளிக்கிறது அவங்களுக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் போயிட்டு ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும், பணம் வரும். இப்போ சென்னையில் இருக்கிறாங்க, சிட்டியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கோமியம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. பஞ்சகவ்யம்னு நாட்டு மருந்து கடையில் விற்கிது, அதுவும் குறைந்த ரூபாய் உள்ள ஒரு பாட்டில் தான். அது வந்து பஞ்சகவ்யம், அது பேர் பஞ்சகவ்யம். அது வாங்கி வச்சு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் நீங்கள் வீட்டில் வந்து அங்கங்கே உங்களுக்கு எங்கே தெளிக்கணும்னு தோணுதோ லைட்டாக ஒரு 2-3 சொட்டுங்க அப்படி தெளிக்கிறதுனால அந்த வீட்டில் இருக்கிறத எதிர்மறையான எண்ணங்கள் வெளியே போய் நேர்மறையான எண்ணங்கள் உருவாகி அதனால அவங்க வீட்டில் பணம் வந்து சேரும். எப்படி வரும்னு தெரியல சார். இது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரி, மாமியார் வீடு இப்போ துலா ராசிக்காரங்க சார், பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் அவங்க பெண்களா இருந்தா அவங்க மாமியார் கிட்ட ஒரு வெள்ளி காசு வாங்கி வச்சுக்கலாம். நம்ம கடகராசிக்கு அவங்க அம்மா கிட்ட வாங்க சொன்னேன்ல, இது வந்து துலா ராசிக்கு மாமியார் வீட்டுல இப்ப பையனா இருந்தா மாமியார் கிட்ட வாங்கி வைக்கலாம். துலா ராசிக்காரங்க மாமியார் கையில வெள்ளி பாத்திரம் ஏதாச்சும் ஒண்ணு அம்மா கிட்ட, ஹஸ்பண்டோட அம்மா கிட்ட வெள்ளி சார்ந்த ஒரு பொருள் வாங்கி அவங்க வீட்டுல வைக்கும் போது பணம் வரும். இது நிறைய ஆமா ஆமாங்க சார். துலா ராசிக்காரங்க பொதுவாக வந்து வெள்ளி தட்டில் சாப்பிட்றது, வெள்ளி டம்ளரில் பயன்படுத்துறதுலாம் ரொம்ப நல்லது. ஆனால் அது வந்து வசதி இருக்கிறவங்க அதை நம்ம பயன்படுத்திக்க சொல்லுங்க சார். இப்போ ஏன்னா வெள்ளியோட ரேட்டுக்கு நம்ம வந்து எல்லாருக்கும் அதை சொல்ல முடியாது. சரி, எல்லாராலையும் வாங்க முடியக்கூடிய ஒரு பரிகாரங்க சார். வெள்ளி சின்னதாக ஒரு தட்டு வாங்க முடியும், எல்லாராலையும் வாங்க முடியும். அது வந்து உங்கள் பூஜை ரூமில் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவீங்கல்ல, இந்த வெள்ளி தட்டு சின்ன அளவாக முடிஞ்சால் உங்கள் வசதி இருந்தால் பெருசாக வாங்கிக்கலாம். வசதி இருக்கிறவங்க வெள்ளித்தட்டில் சாப்பிட்லாம். வசதி குறைவாக இருக்கிறவங்க வெள்ளித்தட்டு வாங்க முடியாதுன்றவங்க சின்ன சைஸில் வெள்ளித்தட்டு வாங்கிக்கோங்க. சின்ன சைஸில் வாங்கி அதில் கற்கண்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை. அப்படி பண்ணும்போது நீங்கள் பெரிய வெள்ளித்தட்டில் சாப்பிடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பணம் வந்தால் தானே நீங்கள் பெரிய வெள்ளித்தட்டு வாங்க முடியும், அப்போ பணம் வரும். இது நல்லா இருக்குங்க சார். சின்ன வெள்ளித்தட்டில் அவங்க வந்து சுவாமிக்கு பண்ணலாம், இல்லை அது பண்ணலாங்க சார், பண்ண முடியும். இது பரிகாரம் தானே. இப்போ கோயிலுக்கு அமைச்சா அவங்க 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு கோயில் பரிகாரம் போயிட்டு வராங்கல்ல, இதையே வந்து சின்ன வெள்ளித்தட்டு வாங்கி அதில் வந்து கர்கண்டு சுவாமிக்கு வந்து வெள்ளிக்கிழமை பண்ணும் போது அவங்களுக்கு பணம் வரும்.